அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. ஆயத்துல் குர்சி. அல்ஹம்துலில்லாஹ், நாம ஆயத்துல் குர்சியில அல்லாஹ் தஆலா அவனை பற்றி என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கறத படிச்சுக்கிட்டே வரோம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் வேறு எவனும் இல்லை. என்ன காரணம்? கொஸ்டின். இப்ப அதுக்கு ரீசன் வேணும்ல. ஏனென்றால் ஹுவ அல் ஹை, அவன் என்றும் எப்போது உயிரோடு இருக்கக்கூடியவன். அதாவது அவனுக்கு மரணமே இல்லை. அல்லாஹ் சாக மாட்டான். அல் கய்யூம், அவன் நிலையே இருக்கக்கூடியவன். அவனை யாரும் படைச்சதில்லை, படைக்கவும் முடியாது. அவன் தான் எல்லாரையும் படைக்கக்கூடிய. அவனை யாரும் அசைக்க முடியாது, அவனை யாரும் ஜெயிக்க முடியாது. அவன் தான் அல்லாஹ் அல் கய்யூம். லா தஹுதுஹு சினதும் வலா நௌம். அவனுக்கு குட்டி தூக்கம், சிறு தூக்கமும் அவனை பீடிக்காது. பீடிக்காதுன்னா பிடிக்காது. ஆழ்ந்த நித்திரை, அது நல்ல தூக்கம், ஆழமான தூக்கம், அதுவும் அவனை பீடிக்காது, தீண்டாது. அல்லாஹ்வுக்கு தூக்கம் என்பது இல்லை. அவன் எப்போதும் விழித்திருக்கிறான், எல்லாரையும் பார்க்கிறான், எல்லாரையும் கண்காணிக்கிறான். அவன் தான் அல்லாஹ். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்களில் இருக்கிறவர்களும் பூமியில் இருக்கிறவர்களும் அனைத்தும், எல்லா படைப்புகளும், அல்லாஹ் படைச்சிருக்கிற அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது. வானங்கள் பூமி அனைத்தையும் ஆட்சி செய்கிறவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி. அவனிடம் யார்தான் அவனுடைய அனுமதி இல்லாமல் மற்றவர்களுக்காக பரிந்து பேச முடியும், அதாவது சிபாரிசு செய்ய முடியும். அல்லாஹ்வுக்கு முன்னாடி யாரும் பேச முடியாது. அல்லாஹ்வா ஒருத்தருக்கு அவன் திருப்தி அடைஞ்சு நீங்க யாருக்கு பேசணுமோ பேசுங்கன்னு சொல்லி அல்லாஹ் யாருக்கு பேசலாம் அப்படின்னு பெர்மிஷன் தரானோ அவங்களுக்கு தான் அவங்க கூட பேச முடியும். என்ன? சிபாரிசு, ஷஃபாஅத். ஷஃபாஅத்தை பற்றிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி சொன்னேன். உண்மையிலே நீ நடக்க போகிறது அது யார்? 30 செகண்ட்ஸ்ல வந்து இங்க சொல்றவங்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ். வாங்க, கமான் இப்ராஸ் வாங்க. ஷஃபாஅத் சம்பந்தமாக நான் நேற்று சொன்னது. அதேதான், இப்படி பக்கத்தில் வச்சு இதை பக்கத்தில் நான் பிடிச்சிக்கிறேன். லாஸ்ட் டே எல்லாரும் எல்லா உயிர் கொடுத்து எழுப்பிட்டோன்னே எல்லாரும் வந்து சூரியன் கீழே வந்துடும். எல்லாரும் நின்றுட்டே இருப்பாங்க. எத்தனை காலம் எத்தனை ஆண்டு நிற்பாங்கன்னு நல்லாக்கு தான் தெரியும். அப்போ வந்து ப்ராஃபெட் ஆதம் கிட்ட போய் கேட்பாங்க, இப்படி அல்லாஹ் கிட்ட போய் விசாரணையை தொடங்க சொல்லுங்கன்னு. அப்போ வந்து ஆதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இல்லை அல்லாஹ் சொல்லியும் நான் வந்து மரத்துலேருந்து ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டேன், அதனால் அல்லாஹ் என் மேலே கோவமாக இருக்காங்க, அதனால் நீங்கள் வேறு ப்ராஃபெட் கிட்ட கேளுங்கன்னு. அப்போ வேறு ப்ராஃபெட் கிட்ட கேட்கும் போது அவங்க வந்து இப்படி சொல்லுவாங்க, என் அப்பா வந்து ஒரு குஃப்ரா இருந்தாங்க, அவங்களுக்காக நான் துவா கேட்டேன், அதனால் அல்லாஹ் என் மேலே அல்லாஹ் வந்து என் மேலே கோபமாக இருப்பார். அப்புறம் கடைசியில் எல்லாரும் போய் நம்ம நபி ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கும் போது ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹோட அர்ஷு கீழே சுஜூட்லேயே இருப்பார். சுஜூட்டில் வந்து இப்படி அல்லாஹ் போகல மாதிரி அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அல்லாஹ் வந்து எப்போ மன்னிக்கிறாங்களோ அப்போ வந்து யா நபி யா முஹம்மத் எழுங்க. அப்புறம் அல்லாஹ் வந்து ஷஃபாத் செய்யுங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அழகா இப்ராஸ் வந்து சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். அது கொஞ்சம் ஷார்ட் பண்ணி சொன்னாங்க, ஆனால் எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்துடுது. அதான் முதல்ல ஆதம், அதற்கு அடுத்தது நூஹ், அதற்கடுத்து இப்ராஹிம், அதற்கடுத்து மூசா, அதற்கடுத்து ஈசா, அப்புறம் தான் யாரு? நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே போய் சஜிதாவிலே இருந்து அல்லாஹ் விரும்புகிற அளவுக்கு
அல்லாஹ் எப்போ அவங்களை எழுந்து சொல்றானோ அது வரைக்கும் சஜிதாவிலே இருந்து பிறகு அல்லாஹ் யா முஹம்மது எழுங்கன்னு சொல்லுவான். அதற்கு பிறகுதான் இஷ்பா, அதாவது ஷஃபாத் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அல்லாஹ்வுடைய நபி சொன்ன பிறகுதான் அந்த கியாமாவுடைய விசாரணை. ஒவ்வொருத்தரிடமும் அல்லாஹ் தனித்தனியாக பேசுவான். ஆமா, நல்லா தெரிஞ்சுங்க, என்னிடம் என்னுடைய ரப்பாகிய அல்லாஹ் தனியாக பேசுவான். அதே மாதிரி தான் உங்களிடம் உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ் தனியாக பேசுவான். விசாரிக்கும் போது அல்லாஹ் தஆலா அத்தனை பேருக்கு முன்னாடி இல்லாம தனித்தனியா பேசுவான். அப்ப நமக்கும் அல்லாஹ்வுக்கு இடையே ஒரு டிரான்ஸ்லேட்டர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் கேட்க கேள்வி நம்ம புரிஞ்சுக்குவோம், நம்ம பதில் சொல்லுவோம். பதில் சொல்லித்தான் தப்பிக்க முடியாது. அதான் யௌமுல் கியாமா, யௌமுல் ஹிசாப். அல் ஹிசாப் என்று சொன்னால் கேள்வி கணக்கு, விசாரிக்கிற நாள். அப்ப இது எல்லாமே அந்த மாதிரி அந்த நேரத்தில் நடக்கும்போது அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் எல்லாம் பிரிச்ச பிறகு அப்ப நரகவாசிகளா ஆகக்கூடியவங்களை அல்லாஹ் அவங்களுக்காக மற்றவங்களை ஷஃபாத் செய்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி சொர்க்கத்துக்கு அனுப்பணுங்கும் போது அப்பதான் மலக்குகளா இருக்கட்டும், நபிமார்களா இருக்கட்டும், நல்லோர்கள் சாலிஹீன்கள் சரியா அவங்களா இருக்கட்டும், ஷஹீதுகளா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைச்ச பிறகுதான் தங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக முஸ்லீம்களுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. அப்போ யாருடைய அதிகாரத்தில் தான் நான் பேசினா அல்லாஹ் மாட்டேன்னு சொல்ல மாட்டான் அப்படின்னு பெருமை அடிக்க முடியாது. பயப்படுவாங்க எல்லாரும், நபிமார்களே பயப்படுவாங்க அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஷஃபாஅத்ங்கிறது அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல இருக்குது, அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அதனால ஆதம் பயந்து விலகிக்கிறாங்க, நான் பேச மாட்டேன் அல்லாஹ்வுக்கு முன்னாடி, எனக்கெல்லாம் அந்த தகுதி இல்லைன்றாங்க. நூஹ் பயப்படுறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க. இப்ராஹிம் யார்? கலீலுல்லாஹ். இப்ராஹிம் என்ன சொல்லுவோம்? கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதான் அல்லாஹ் அந்த அளவுக்கு இப்ராஹிமுடைய அந்தஸ்து உயர்த்தி இருக்கிறான். அல்லாஹ் தனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இப்ராஹிமை நேசிக்கிறான். ஆனால் அந்த இப்ராஹிம் அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க. மூசா, ஈசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தான் அல்லாஹ் அதிகமா பேசியிருக்கிறான் இந்த பூமியில் இருந்தவங்களே. குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா அதிகமா பேசி இருக்கிறது எந்த நபியை பத்தினா மூசாவை பத்தி தான். ஆனா அந்த மூசா கூட தான் செய்த ஒரு தப்புக்காக பயந்துட்டு இருப்பாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். யஅலமு, அல்லாஹ் அறிந்தவன், அவனுக்கு எல்லா இல்மும் இருக்குது. மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எதிர்காலம் என்ன, ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல என்ன நடக்குங்கிறதும் என்ன நடந்து முடிஞ்சிருக்கு இந்த உலகத்துல அதுவும் அல்லாஹ் தான் அறிந்தவன், யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னா எல்லாத்தையும் அறிஞ்சவன். ஃபியூச்சரா இருக்கட்டும், பாஸ்டா இருக்கட்டும், நம்மை பத்தி எல்லாமே அறிஞ்சோம் அல்லாஹ் மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா நமக்கு கூட தெரியாது நம்மை பத்தி. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யார்கிட்ட போறாங்க? கை தூக்குங்க. ஜோசிக்காரர்கிட்ட போறாங்க. ஆனா அல்லாஹ் மட்டும்தான் உண்மையில அறிஞ்சவன். ஜோசிக்காரர்கள் பொய்யர்கள். அவங்க ஷைத்தான்கள் மூலமா வானத்துல போய் ஷைத்தான்கள் மலக்குகள் பேசுவது ஒட்டு கேட்பாங்க. யாரு? ஜின்னின ஷைத்தான்கள். ஜின்களுக்கு பறக்க முடியும். எந்த அளவுக்கு பறக்க முடியும்னா, நாம பார்க்குற வானம் இருக்குல்ல, அந்த வானம் வரைக்கும் போக முடியும். எந்த அளவுக்குன்னா அவங்க வானத்தை போய் தடவுவாங்க ஜின்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஜின்ல சொல்லி காட்டுறான். அவ்வளவு தூரம் அல்லாஹ் அவர்களுக்கு பவர் கொடுத்துருக்கிறான். அவங்க வானத்தின் பக்கம் போய் இப்படி வானத்துல தடவி பார்த்துக்கிட்டு எங்க மலக்குகள் வானத்துல இருக்கிறவங்க ஏதாவது பேசுறாங்களா ஒட்டு கேட்பாங்க. அப்படி ஒட்டு கேட்கும் போது இனி நடக்க போற விஷயத்த அல்லாஹ்வுடைய ஒரு ஆர்டர் வந்து அந்த ஆர்டரை மலக்குகள் கேட்டுட்டு அதை பத்தி அவங்களுக்குள்ள பேசும்போது இனி நடக்க போறதுதானே அதை ஒட்டு கேட்டுட்டு உடனே பாஸ் பண்ணுவாங்க. ஒரு ஷைத்தா இன்னொரு ஷைத்தான்ட்ட, ஒரு ஷைத்தா இன்னொரு ஷைத்தா. எப்படின்னா அப்படியே அடுக்கடுக்கா அங்க மேல இருந்து அப்படியே கீழ் நோக்கி இறங்குவாங்க. அப்ப அந்த செய்தியை ஒரு ஷைத்தா ஒரு ஜின்னு இன்னொரு ஜின்னிட்ட பாஸ் பண்ணிட்டே இருக்கும்.
சில நேரத்தில் அந்த மாதிரி ஒட்டு கேட்கிறவங்கள அடிச்சு நட்சத்திரம் எரிக்கல் அது மூலமா அடிச்சு அவங்களை எரிச்சிருவான் அல்லாஹ். ஆனா ஆமா, கவனமா கேளுங்க. இப்படி நடக்கும்போது சில நேரத்தில் அந்த செய்தி, அந்த எரிக்கல் அல்லாஹ் அந்த ஜின்னை அடிக்கிறதுக்கு மலக்குகள் எரிஞ்சு அடிப்பாங்க. அந்த எரிக்கல்ல இருந்து தப்பிக்கிறவங்க அல்லது அதுக்குள்ள அந்த செய்தி பாஸ் ஆகும் இல்லையா, அடுத்த ஜின் உடனே அது யாருக்கு வந்து சேரும் தெரியுமா? ஜோசிக்காரர்கள், பிளாக் மேஜிக் பண்ணக்கூடிய சூனியக்காரர்கள், ராசி பலன் சொல்றாங்களே இல்லையா, இவங்க எல்லாம் ஒரு கேட்டகரி தான். எல்லாமே மறைவானது அறியறதுக்கு இந்த மாதிரி ஷைத்தான்கள் உதவி கேட்கிறோம், ஜின்களிடம் ஹெல்ப் கேட்கிறோம், ஜின்களை வணங்கி துவா செய்யறோம். அவங்க ஜின்கள்கிட்ட துவா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஆனா ஜின்களை கூப்பிட்டு துவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மனசுல இந்த மாதிரியான விஷயங்களை அந்த ஜின் ஷைத்தான்கள் போட்டுரும். சில நேரத்தில் காதுல ஒரு சவுண்டு போல இந்த ஷைத்தான்கள் இந்த ஜோசிக்காரர்களுக்கு கேட்கும். அதை இனி நடக்க போற விஷயம், ஒரு இடத்துல இது நடக்கும் போது அது நடக்கும் போது ஏதாவது ஒண்ணு தெரியுதுன்னு வைங்களேன், அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லுவாங்க அந்த ஜோசிக்காரர்கள். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு விஷயத்தை சொல்லி கூட 99 பொய்களையும் சொல்லுவாங்க. மொத்தம் 100 தெரியும், ஆனா அந்த ஒண்ணு பழிக்குது இல்லையா, நிஜமா நடக்குது இல்லையா, அதை பார்த்து மக்கள் என்ன நினைச்சுக்குவாங்க, ஜோசிக்காரர்கள் உண்மைதான் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. உடனே மக்கள் நினைச்சுக்குவாங்க, ஓ ஜோசிக்காரர்களுக்கு இனி எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ அதை பத்தி அறிவு இருக்கும் போல, ஓ அவங்களுக்கு தெரியும்பா. உடனே மக்கள் எல்லாம் ஜோசிக்காரர்கள் போய் கையை காட்டி என்னுடைய ரேகை பார்த்து சொல்லுங்க, கையில் இந்த ரேகை இருக்கு இல்லையா கோடு, இதை பார்த்து சொல்லுவாங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு வருஷத்தில் குழந்தை பிறக்க போகுது, கல்யாணம் நடக்க போகுது, நீங்கள் வந்து பெரிய பணக்காரர்களாக போகிறீங்க, உங்களுக்கு இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொய்களை கலந்து விடுவாங்க. ஆமா, அதாவது இந்த மாதிரி ஜோசிக்காரர்கள் சொல்றத நம்புறவன் காபீர் ஆயிடுவான். ஆனா நம்பல, ஆனா ஒரு கேலிக்காக ஒரு விளையாட்டுக்காக நான் அந்த ஜோசிக்காரன் என்ன சொல்றான்னு கேட்கதான் நான் போனேன் அப்படின்னா, அப்படிப்பட்ட முஸ்லீமுடைய 40 நாள் தொழுகையுடைய நன்மையை அல்லாஹ் அழிச்சிருவான். ஏன்னா ஜோசிக்காரர்களும் விளையாட்டுக்காக கூட போய் கேட்கறது அல்லாஹ் நமக்கு தடுத்திருக்கிறான், கூடாது. அதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? ஒரு முஸ்லீம் தான் அவர் நம்பல, ஜோசிக்காரன் சொல்றது நம்பல, ஆனா போய் கேட்கறது ஒரு விளையாட்டை கேட்கிறார். சும்மா ராசி பலன் என்னன்னு பார்த்தேன், என்ன அது சிம்ம ராசி, ரிஷபம், அது இது மீனம், இப்படி நிறைய ராசி பலன் கேலண்டர்ஸ்ல எல்லாம் இருக்குது பாத்தீங்களா. முதல்ல அந்த மாதிரி கேலண்டர் நம்ம வீட்டில் இருந்தாலே அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அத்தா மாட்ட சொல்லுங்க, இந்த கேலண்டர்ஸ்லாம் வேணாம் நம்ம வீட்டுக்குள்ள. ஏன்னா அது எல்லாத்துலயும் குஃப்ரு இருக்கு. நம்ம விளையாட்டுக்காக பார்த்தா கூட 40 நாள் தொழுகை அல்லாஹ் அழிச்சிருவான், நன்மை கிடைக்காது, நன்மை அழிக்கப்பட்டுரும். அங்க உட்காருங்க, கொடுத்துருங்க. முகமது ஹாஷி, ரோல் நம்பர் 27. ரோல் நம்பர் 27 யாரு? அப்படி அங்க பாஸ் பண்ணுங்க, வாரிஸ் அங்க பாஸ் பண்ணுங்க. அப்ப கவனிங்க, இதெல்லாம் ஏன் நம்புறாங்க மக்கள் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு இருக்கிறத போல மறைவா இனி என்ன நடக்குமோ அதை பத்தி அறிவு வந்து இந்த ஜோசிக்காரர்களுக்கு இருக்கு நம்புறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அவர்களுக்கு முன்னே இருக்கக்கூடியது, ஐதீஹிம்னா முன்னே இருக்கக்கூடியது, முன்னே இருக்கக்கூடிய எதிர்காலம், நம்முடைய ஃபியூச்சர், அதுவும் சரி, வ மா கல்ஃபஹும் பின்னே இருக்கக்கூடியது, ரெண்டையுமே இறந்த காலம், ரெண்டையுமே அல்லாஹ் தான் அறிந்தவன். அல்லாஹ் தான் தெரியும், அல்லாஹ், ஏன்னா அவன் தான் படைக்கிறவன், அவனுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கு சொந்தம்னா வான பூமியில ஏதோ நடந்தா அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த மாதிரி வான பூமியில் நடக்கிற எல்லாத்தையும் மற்றவங்க தெரிஞ்சிருப்பாங்க அப்படி நம்ப முடியுமா நாம? முதல்ல அப்படி ஒருத்தர் நம்புறாருன்னு அந்த இடத்துல ஒரு முட்டாள்னு அர்த்தம். அவர்கிட்ட இப்படி தெரியும் அப்படின்னா அவருக்கு பின்னாடி இப்படி ஒரு பேனா முள்ள வச்சுக்கிட்டு, பேனா வச்சுக்கிட்டு இப்படி காட்டிட்டு
நான் என்ன வச்சிருக்கேன் சொல்லுங்கன்னு சொன்னா அப்படி யோசிப்பார். அவருடைய முதுகுக்கு பின்னாடி வச்சா கூட அது கத்தியா அல்லது பேனாவா அல்லது ஊசி வச்சு இப்படி குத்தி காட்டுறோமா அவரால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் கொடுத்த அறிவுங்கிறது என்ன தெரியுமா, நமக்கு நம்ம கண்ணால பார்க்கறத கொண்டு சில விஷயங்கள் அறியணும். இப்ப நீங்க என்னை பார்க்குறீங்க, என்னுடைய முகம் எப்படி இருக்கும், என்னுடைய தாடி எப்படி இருக்கும், இதுதான் என்னுடைய தோற்றம் அப்படின்னு பார்ப்பீங்க. இப்போ நான் உங்களை பார்க்குறேன், இது கண்ணால் பார்க்குற அளவு. இதுலேயும் நான் ஒளிஞ்சிட்டேன் அப்படின்னா, வேற எங்கே ஒளிஞ்சு சத்தம் கொடுக்குறேன்னா எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. உண்மையா இல்லையா? எங்கே இருக்கு சத்தம், எங்கேயோ கேட்குது, இங்கே இருக்காரோ அங்கே இருக்காரோ, அந்த இடத்துல இருப்பாரோ. இப்போ நீங்கள் ஒளிஞ்சாலும் என்ன, நானும் கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்கணும். நம்ம அறிவு ஒன்று கண்ணால பார்த்து அறிகிறது, அல்லது சத்தம் எங்க இருக்கு, சத்தம் கேட்குது இங்கேயோ இருக்கும் இருங்க, சத்தம் எங்க இருக்கு, எந்த பக்கம் வருது, இங்கேதான் வருதோ. பாருங்க, நம்ம காதால் ஒரு விஷயத்தை கேட்டு அறிகிறது. அப்ப நம்முடைய அறிவு கண்ணால் அறிகிறது, காதால் அறிகிறது. சில நேரத்துல கண்ணை மூடிட்டோம், கண்ணை மூடிட்டு கண்ணுக்கு முன்னாடி கண்ணை மூடியாச்சு, ஆனா ஒரு பொருளை கொண்டு வந்து காட்டுறாங்க, அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ முன்னாடி வந்து வைக்கிற பொருள் என்னங்க கொஞ்சம் நான் அப்படி எங்க காட்டுங்க, நான் தொட்டு பார்க்குறேன், அப்படி என்ன அப்போ தொட்டு அறிகிறது, தொட்டு அறிகிறது. சில நேரத்துல ஒரு ஸ்மெல்ல வச்சு அறிகிறது. இது அது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஸ்மெல்ல அறிஞ்சிட்டேன். நம்முடைய அறிவு என்ன லிமிட்ல இருக்கு புரியுதா? நமக்கு அல்லாஹ் என்ன உறுப்புகளை கொடுத்துருக்கானோ அந்த உறுப்புடைய லிமிட்டுக்குள்ளதான். அதுவும் சில நேரத்துல இப்ப கண்ணால் பார்த்து அறிகிறோம்னு, நாம இங்க இருந்து ஒரு பிளைட்டை பார்க்கறோம்னு வச்சுக்கோங்க, போங்க, ஒரு பிளைட் பார்க்கறோம், கண்ணால பார்த்துட்டேன், அது பிளைட், ஓகே, அந்த பிளைட்ல யார் இருக்கா சொல்லுங்க, சொல்ல முடியுமா? யாரோ ஒரு ஜோசிக்காரர் வந்து எனக்கு என்ன நடக்கலாம் தெரியும் அப்படின்னாங்கல்ல, அந்த பிளைட் இருக்குதுல்ல, அப்படி அந்த பிளைட்ல வந்து சீட் நம்பர் 24ல யார் பேர் சொல்லுங்க பாப்போம், சொல்ல முடியுமா? அவரால சொல்ல முடியாது, பொய். ஆனா அல்லாஹ் எல்லாத்தையும், ஏன்னா வான பூமியில் இருக்கிற எல்லாம் அவனுக்கு சொந்தம். பிளைட்ல யாரு போனாலும் சரி, யார் மௌத்தா போறாங்க அல்லாஹ் அறிவான். சரியா? இங்க பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்க ரெஸ்ட் ரூம் போக வேண்டியது அவசரம் வந்துச்சுன்னா மட்டும் லைட்டா கை தூக்கி அப்படி கிளம்பி போகும். சரி, இங்க வராதீங்க. அந்த பிளைட் ஒண்ணு ஆக்சிடென்ட் ஆச்சுல அகமதாபாத்ல, அதுல உட்கார்ந்து இருந்தவங்க யாராவது நினைச்சிருப்பாங்களா இன்னைக்கு நமக்கு மௌத்து அப்படின்னு? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் அவங்களுக்கு வச்சிருந்த மௌத்து அந்த பிளைட்ல தான், அதுவும் அது விழுகிற மாதிரி. அதிலும் ஒருத்தருக்கு மட்டும் என்னாச்சு, அவரு பிளைட் கிராஷ் ஆகி கீழே விழுந்து நடந்து போறாரு. சுப்ஹானல்லாஹ், மேல இருந்து விழுந்திருக்கிறாரு, அப்புறம் லைட்டா அங்கங்க வந்து ரத்தம் ஒழுகுது, அப்படி எல்லாரும் அவரு சுத்திட்டு போறாங்க, அவர் வாட்டு நடந்து போறாரு, விழுந்துட்டேன் போறாரு. இப்படி 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 பார்த்துட்டு அவர் இப்படி இப்படி பார்க்கறாரு, நாம் அவரை பார்த்தா எங்க இருந்து போவாங்க இந்த பையன், இந்த ஆளு? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா நமக்கு காட்டுறான் பாருங்க. அல்லாஹ் ஒருத்தருக்கு மரணத்தை வச்சுட்டான்னா அவர் எங்க இருந்தாலும் தப்பவே முடியாது. அதே நேரத்தில் அல்லாஹ் ஒருத்தருக்கு மரணம் இல்லை, அவருக்கு இல்லை அப்படின்னு ஆக்கிட்டான்னா, அவர் வானத்திலிருந்து பிளைட் வெடிச்சு கீழே விழுகிற அளவுக்கு ஆனாலும் சரி, அல்லாஹ் அவரை தப்ப வைக்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியும் இதுல யார் தப்புவாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அறிவுங்கிறது இந்த வானபூமி அத்தனை அவருடைய படைப்புகள் எல்லாத்தையும் சூழ்ந்து இருக்குது. அவருடைய அறிவுல இருந்து யாரும் தப்ப முடியாது. நம்ம படிச்சோமா இல்லையா அக்கீதா பாடத்துல, பில்லர்ஸ் ஆஃப் ஈமான்ல ஒரு இலை உதிர்ந்து விழுந்தாலும் அல்லாஹ் அறிவானா இல்லையா? அல்லாஹ் அறிவான். யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். அதோ படைப்புகளாக நாம
நமக்கு முன்னாடி எதிர்காலமா இருக்கக்கூடிய ஃபியூச்சரை பத்தியும் சரி, நம்முடைய இறந்த காலம் என்ன நடந்து முடிச்சோ அதை பத்தியும் சரி, இந்த உலகத்துல என்னென்னலாம் நடந்திருக்கோ அதை பத்தியும் சரி நாம அறிய மாட்டோம். யஅலமு, அல்லாஹ் அறிவான். وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِّنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ. அவனுடைய அறிவிலிருந்து அவன் நாடுற அளவு அதை தவிர்த்து வேறு எதுவும் கூடுதலை கொஞ்சம் கூட குட்டியூண்டு கூட நாம அறிஞ்சுக்க மாட்டோம். நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அறிவு அவன் கொடுத்தது தான். இன்னைக்கு நமக்கு இருக்கிற அறிவு எதுவா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல அறிவு இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க, உங்களுடைய ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ்ல பார்த்தா ஒருத்தருக்கு ஒரு சப்ஜெக்ட்ல நல்ல நாலேஜ் இருக்கும், அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதில் இன்னும் அறிவு அதிகமாக இருக்கும், மற்ற சப்ஜெக்டில் கம்மியாக இருக்கும். சிலருக்கு அல்லாஹ்வுத்தாலா ஆல் சப்ஜெக்ட்ஸ், மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி அவங்க படிக்கூடிய அந்த எல்லா சப்ஜெக்ட்லையும் நல்ல அறிவோடு இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு ஸ்கூல் பாடங்கள்ல அவ்வளவு அறிவு இருக்காது, ஆனா வேற வேற விஷயத்துல நல்ல அறிவு இருக்கும், ஷார்ப்பா இருப்பாங்க. உண்மையா இல்லையா? சிலருக்கு அந்த மாதிரி. அப்போ இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறது தான். அதனாலதான் நமக்கு அறிவு இருக்குன்னு நம்ம பெருமை அடிக்கூடாது. நானு எப்படி, நான் யாரு தெரியுமா, யூ ஆர் கிளவர், அப்படி சொல்லுங்க, கிளவர், பிரில்லியன்ட் அப்படின்னு நமக்கு பெருமை. நான் தான், என் ஸ்கில், என்னுடைய நாலேஜ், என் லெவல் வேற. மக்கள் என்ன இருக்கிறாங்க பேசுவாங்க, உடனே மற்றவங்கலாம் யோ வா வேற லெவல் பா அப்படிங்கிறாங்க. வேற லெவல் பா, வேற லெவல்ல இல்ல, அல்லாஹ் கொடுத்த லெவலுக்குள்ள அவர் இருக்கிறாரு. கொடுத்தது அல்லாஹ் தான். அவரு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அப்படி அவர் நான் வேற லெவல் அது இதுனா அல்லாஹ் ஒரு அடி அடிப்பான், அப்புறம் லெவலே மாறி போயிடும். அப்புறம் பாருங்க அது லோ லெவல் ஆயிரும், இன்னும் சொல்ல நோ லெவல் ஆயிரும், லோ லெவலா ஆயிரும், நோ லெவல் ஆயிரும். பெருமை அடிக்கிறவங்களை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு லெசன் கொடுப்பான் பாருங்க. அந்த லெசன்ல அவங்க அப்படி பிரேக் ஆயிடுவாங்க, ப்ரோக் ஆயிடுவாங்க, உடஞ்சு போயிடுவாங்க. அதனால பெருமை அடிக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்த அறிவு இது எனக்கு, அல்லாஹ் நாடாம எனக்கு கிடைக்காது. அதனால தான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், யார் ஆன்சர் பண்றீங்க நான் பார்க்கிறேன். எப்பவுமே நமக்கு ஒரு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு பவர், ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குதுன்னா நாம அல்லாஹ்வுடைய நாட்டத்தால, அல்லாஹ்வுடைய உதவியால தான் நமக்கு அது கிடைச்சிச்சுன்னு அல்லாஹ்வை நினைக்கணுங்கிறதுக்காக ஒரு முக்கியமான கலிமா இருக்கு. அந்த கலிமாவை நாம நினைக்கணும். இருங்க, கை மட்டும் தூக்குங்க. யார் அந்த கலிமாவை, அதாவது அல்லாஹ் கொடுத்ததை தவிர்த்து வேறு எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்றதுக்காக உள்ள கலிமா. நாம ஒரு நன்மையை அடைஞ்சாலும் சரி, ஒரு தீமை விட்டு ஒரு தப்பை விட்டு தப்பிச்சாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய நாட்டம், அவனுடைய உதவியால தான் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்காக நான் க்ளூ கொடுத்துட்டேன் இப்ப சொல்லும் போதே. அந்த கலிமா என்னங்கிறது இப்ப கை தூக்குங்க. யார் சொல்றீங்க பாப்போம். அத்தீக் சொல்லுங்க பாப்போம். லா இலாஹ இல்லல்லாஹ். அத்தீக் சொல்றது கலிமான்னு சொன்னோடனே அத்தீக் என்ன நினைச்சிட்டாரு, கலிமானா அந்த ஷஹாதான்னு நினைச்சிட்டாரு. கலிமானா வேர்ட்ஸ்ன்னு அர்த்தம். ஆனா நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஆனாலும் இன்னொரு கலிமா, அதாவது இன்னொரு வேர்ட்ஸ் சென்டென்ஸ் இருக்குது. யார் சொல்றீங்க பாப்போம். அப்துல்லா சொல்லுங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இல்லை. அது நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு துக்கம், சேட்னஸ், இது மாதிரி வரும்போது நம்ம அல்லாஹ்வுக்கு தான் நம்ம சொந்தம், அவன்கிட்ட தான் போக போறோம்னு சொல்றது. அது இல்லை. இன்னும் 3 பேர் கை தூக்கி இருக்கிறாங்க. அவங்கள யார கேட்கலாம்? இப்ரா சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. அது இல்லை. இது ஷஹாதா தான், அதுவும் ஒரு ஷஹாதா தான், அல்லாஹ்வை புகழ்ற ஒரு ஷஹாதா. ஆனா இன்னொரு கலிமா இருக்குது. முபாரக் சொல்லுங்க. ரப்பி ஜித்னி இல்மா, ஒரு துஆ, அதாவது என்னுடைய ரப்பே எனக்கு இல்மை அதிகமாக்கி கொடுன்னு அர்த்தம். நான் கேட்ட கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டீங்களா?
அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம, நாட்டம் இல்லாம நமக்கு இது நடந்திருக்காது, கிடைச்சிருக்காது அப்படின்னு நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு விஷயத்துல அல்லது ஏதாவது ஒரு பாவத்தை விட்டு நம்ம தப்பிக்கிறதா கூட அல்லாஹ்வுடைய உதவியைத்தான் நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள களிமா அது. ஏக்கியா சொல்லுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இது ஷஹாதா, ஷஹாதத்தை, ரெண்டு ஷஹாதா இருக்குல்ல. ஒன்னு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், இன்னொரு ஷஹாதா வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இதுவும் இல்லை. சாஜித் சொல்லுங்க. வெயிட் லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. இது நாம ஒரு ஹுஸ்னா கவலையில் இருக்கும்போது நாம சொல்லிக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர், லா தஹ்சன் அப்படின்னா கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ் மஅனா, நிச்சயமா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நமக்கு உதவுவான், அல்லாஹ் நம்மை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நம்ம ஹெல்ப் பண்ணுவான். அதுக்கா இல்ல. இன்னொரு ஃபேமஸ் பாடி சொல்லுங்க. கதருல்லாஹி மா ஷா ஃபஅல். இது என்னன்னா, ஒன்று நடந்துருச்சுன்னு வைங்களேன், அது நமக்கு சில நேரத்துல நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னா இது அல்லாஹ்வுடைய விதி. கதருல்லாஹ் வ மா ஷா ஃபஅல், அல்லாஹ் நாடியது செய்கிறான்னு அர்த்தம். நீங்க சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இது தஸ்பீஹ், தஹ்மீத், தக்பீர். அது இல்ல. சஜ்ஜாத் சொல்லுங்க. ஹாதா மின் ஃபத்லி ரப்பி. இல்லை. அதாவது அல்லாஹ் நமக்கு பிடித்த ஒரு நியமத்தை நினைக்கும் போது அல்லாஹ் கொடுத்த நியமத் சொல்றதுதான் தப்பு இல்லை. ஆனா அதை நான் கேட்கல. இஸ்ஹாக் தானே அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் நமக்கு ஒரு சில சூழ்நிலைகள் வரும்போது கூட அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும், எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வை தான் நம்ம புகழணும்னு சொல்றது அதுவும் இல்லை. இருங்க, உமர் ஃபாரூக் கேட்டுட்டு உங்க ரெண்டு பேர்ட்ட யார்கிட்ட கேட்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நோ. மர்வான் நோ 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 நோ. முஸ்அப் மாஷாஅல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அதாவது நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குதுன்னா அல்லது நம்ம ஒரு பாவத்தை விட்டு தப்பிக்கிறோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு உதவியா இருக்கிறது யாருக்கிட்ட? அல்லாஹ் தான். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம அவன் நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்காம ஒரு நல்லது செய்ய முடியாது, ஒரு பாவத்தை விட்டு தப்பிக்க முடியாது. அதான் லா ஹவுல அப்படின்னா பாவத்தை விட்டு தீமையை விட்டு தப்பிப்பதாக இருந்தாலும் வலா குவத, நாம் ஒரு நன்மையை செய்வதற்கு சக்தி பெறுவதாக இருந்தாலும் இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டே தவிர அது நடக்காது அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்முடைய அறிவை கொண்டு பெருமை அடிக்க முடியுமா? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். குவத்து கொடுக்கிறது அல்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு தான் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய அறிவிலிருந்து அதிலிருந்து நோ. அதனால தான் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி, அல்லாஹ்வுடைய அறிவிலிருந்து எந்த ஒன்றையும் ஒருவர் பெற முடியாது, அறிய முடியாது. இல்ல பிமா ஷா, அல்லாஹ் நாடிய அளவுக்கு தவிர கூடுதல் அறிய முடியாது. இந்த குவத்தை கொடுக்கிறது அல்லாஹ் தான். அறிவு ஒரு குவா, என்னன்னா ஒரு ஸ்ட்ரென்த். சரியா? போங்க. அறிவு நமக்கு இருக்கக்கூடிய இல்மு இது ஒரு குவத். இந்த குவத்து முழுக்க யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்ட்ட இருக்குது அறியறது. சரியா? இந்த அறியற அந்த குவத் அல்லாஹ்ட்ட இருந்து அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நினைக்கிறானோ எவ்வளவு கொடுக்கிறானோ அந்த அளவுக்கு தவிர அதை நம்ம அடைய முடியாது. அந்த அறிவிலிருந்து நமக்கு அல்லாஹ் கொடுத்த அளவுக்கு தான் நம்ம ஒரு விஷயத்தை அறிய முடியும், இல்லாட்டி அறிய முடியாது. நம்ம முட்டாளா இருக்கும், நமக்கு தெரியாது. அப்ப அதான் அல்லாஹ் வலா யுஹீதூன, சூழ்ந்து அறிய முடியாது. பிஷைஇன், சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, மின் இல்மிஹி, அல்லாஹ்வுடைய அறிவிலிருந்து
எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு அந்த அறிவை கொடுத்தால் மட்டும்தான் அறிய முடியும். இல்லா பிமாஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான்ல அந்த அளவுக்கு தான் அறிய முடியும். அதனால அல்லாஹ் இருந்தா நம்ம எப்பவுமே இப்ப கூட கேட்டவர் ரப்பி ஜித்னி இல்மா துவா சொன்னாங்கல்ல, அந்த துவாவை நம்ம அதிகம் அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஏன் கேட்டா அறிவு யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்ட்ட. ரப்பி ஜித்னி, எனக்கு அதிகமாக்கி கொடு அப்படின்னா நம்ம குறைவா இருக்குன்னு தானே அர்த்தம். குறைவா இருக்கிறது அதிகமாகணும் அப்படின்னா யார் கொடுக்கணும்? அல்லாஹ் கொடுக்கணும். அதனால தான் நமக்கு ஒரு விஷயம் எப்பவுமே தெரிஞ்சுங்க, நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய, படிச்சுக்க வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கல, அல்லது உங்களுக்கு புரியல, அல்லது அது ஞாபகத்துல வச்சுக்க முடியல, மறதி வருது, இப்படிலாம் வருதுன்னு வச்சுங்களேன், நீங்க அல்லாஹ்ட்ட தான் துஆ கேட்கணும். ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. மறதிக்கு தீர்வு என்ன? அல்லாஹ் அதன் ஞாபகத்துல நமக்கு அந்த அறிவை நிறுத்தணும். அல்லாஹ் எடுத்துட்டானா மறதி, கொடுத்துட்டானா அறிவு. புரியுதா இல்லையா? அல்லாஹ் எடுத்துட்டா மறதி, கொடுத்துட்டானா அறிவு, தடுத்துட்டானா அறியவே முடியாது. அல்லாஹ் ஒன்றை நம்ம அறியறதை விட்டு தடுத்துட்டானா நம்ம அறியவே இல்லைன்னு அர்த்தம். கொடுத்துட்டானா அது இருக்கும், எடுத்துட்டானா மறதிங்கிற பேர்ல போயிடும், மறந்து போயிடும். ஞாபகம் என்னவோ நினைச்சது. சிலர் என்ன செய்வாங்க, அப்படி ஒரு கொட்டு கொட்டுவாங்க. கொட்டுறதுனால வந்துடாது, துஆ கேட்டா வரும். கொட்டுறதுனால வரும். சில கொட்டிங்க மறந்துட்டீங்களா, வாங்க வாங்க நான் கொட்டுறேன், நான் கொட்டுறேன், வந்துருச்சு. அப்படி யாராவது ஒன்று எனக்கு கிடைச்சிருச்சு, அறிவு வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு சொல்ல முடியுமா? அல்லாஹ் கொடுக்கணும். ஏன்னா அறிவு அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் எவ்வளவு நமக்கு தெரியப்படுத்துறானோ, எவ்வளவு நமக்கு அந்த அறிவை கொடுக்கறானோ அவ்வளவுதான் நம்ம அறிய முடியும். இதைத்த அல்லாஹ் தஆலா சொல்றா. அப்ப அறிவுங்கிறது இன்னைக்கு எந்த ஒரு மனிதனா இருந்தாலும், ஜின்னா இருந்தாலும், மலக்கா இருந்தாலும், நபியா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நிறைய பேர் சயின்டிஸ்ட்னா சயின்ஸ் அப்படின்னா ஏங்க உலகமே சயின்ஸ்ல தாங்க வாழுது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்புறம் இன்னொரு பக்கம் நாங்க ஜென்ஸி, நாங்க இந்த கூட்டம், இந்த தலைமுறை ஜென்ஸி அப்படி. சரி ஜென்ஸி, நீ ஒண்ணுக்கு நின்றுட்டு தானே அடிக்கிறாள். ஒழுக்கமே தெரியாத ஜென்ஸி இருக்கிறாங்க இந்த ஜெனரேஷன்ல. நிறைய பேர் அசிங்கமான காரியங்களை செய்யற ஜென்ஸி இருக்கிறாங்க. யார் ஒருத்தர் அல்லாஹ்வுக்கும் நபிக்கும் கீழ்ப்படிஞ்சு வாழ்றாங்க அவங்க தான் சிறந்த ஜெனரேஷன். அது ஏபிசிடி EFG எல்லாம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, பெஸ்ட் ஜெனரேஷன் அவங்க தான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ் என்ன சொல்றா, உங்கள யாரு அல்லாஹ்வுக்கு அஞ்சி தக்வாவோடு இருக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்கன்னு சொல்றாங்க. நாங்க அது இது பெருமை அடிக்கிறதுலாம் ஒண்ணு அர்த்தம் இல்லை. அல்லது நாங்க இந்த ஃபேமிலியில இருந்து வந்திருக்கிறோம், அந்த ஃபேமிலியில வந்திருக்கோம், எங்களுக்கு அறிவு அதிகம், எங்களுக்கு மூளை பெருசு, எங்க மண்டையெல்லாம் பெருசா தான் இருக்கும். எப்படி நாங்க இப்படி அப்படி, நாங்க ஸ்ட்ராங் பீப்பிள். இன்னொருத்தர் நான் பாடி பில்டர் அப்படிப்பாரு. அப்படி கேட்டா பாடி பில்டர், பாடி பில்ட் பண்ணி என்ன பண்றது? தக்வா பில்ட் பண்ணணும், ஈமான் பில்ட் பண்ணணும், அஹ்லாக் பில்ட் ஆகணும். பாடி பில்ட் பண்ணா மட்டும் போதாது, அதுவே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பாடி பில்ட் பண்றது தப்பு. அது என்ன ஆகுது தெரியுமா? அத்திக்கு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, உஸ்தாத கொஞ்சம் பேச விடுங்க. பாடி பில்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ், பாடி பில்ட் பண்றதுல அடிக்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக ஹராமான முறையில் பாடி பில்ட் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரீமினா அதிகமா சாப்பிடுறது, எப்போ பார்த்தாலும் உடம்பு, எங்க பார்த்தா ஒரு கண்ணாடி கிடைச்சா போதும் முன்னாடி, அப்புறம் திருப்பி பின்னாடி. அசிங்கமான காரியம். அதை விட அசிங்கம் என்னன்னு கேட்டா, எல்லாருக்கு முன்னாடி போய் ஒரு அண்டர் வேற போட்டுக்கிட்டு அது நின்றுட்டு தொடையை காட்டுறது, இது காட்டுறது, அதை காட்டுறது, அசிங்கம். இதெல்லாம் ஹராம் நமக்கு.
ஒரு இதெல்லாம் ஹராம். எப்படி ட்ரெஸ்ஸை வந்து கழட்டிட்டு அண்டர்வேரோட நின்றுட்டு அவுரத்தெல்லாம் வெளிப்படுத்திட்டு, அவுரத்துல என்ன கட்டாயம் மறைக்க வேண்டியது, பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் மறைக்கும். அதுல நமக்கு பிரைவேட் பார்ட்ஸ்ல வந்து தொடையும் ஒரு பிரைவேட் பார்ட்ஸ், அதை வந்து நம்ம வெளிப்படுத்தக்கூடாது, யாருக்கு முன்னாடி வெளிப்படுத்தக்கூடாது, ஹராம் அது. ஆமா, சாதாரணமா இருக்கும்போது கூட ட்ரவுசர் போட்டு தொடை தெரியுற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பையன் தொப்புளில் இருந்து நம்முடைய முட்டிக்கால் வரைக்கும் உள்ள பகுதி அவுரத், அத கட்டாயம் கம்பல்சரி மறைக்க வேண்டியது. சொல்லுங்க அப்பா. நிறைய பேர் செய்யறாங்க, கிணத்துல குளிக்கும் போது நேரம் வந்து போன கிணத்துல அப்படி தூக்கி எல்லா பிசினஸ் அப்படி தபக்குடி ஜட்டியோட குதிக்கிறது. இன்னும் சிலர் உள்ள போன பிறகு ஜட்டி எடுத்து காட்டுறது. நான்சென்ஸ், இடியட் ஃபெல்லோஸ். செக்ஸ் இல்ல, கேட்டா ஸ்விம்மிங் பண்றாங்க. அப்புறம் ரொம்ப நீசன்ஸ், டிசிப்ளின் இல்லாம, மேனர்ஸ் இல்லாம அருவருக்கத்தக்க வேலைகளை, அசிங்கமான வேலைகளை சிலர் செய்யறாங்க. காபீர்களுக்கு இதெல்லாம் பத்தி கவலை இருக்காது. ஏன்னா அவங்க குஃப்ர்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் மேல ஈமான் இல்ல, குர்ஆன் மேல ஈமான் இல்ல, நபி மேல ஈமான் இல்ல, அவங்களுக்கு கியாமத் நாள் மேல நம்பிக்கை இல்ல. இந்த உலகத்துல அவங்க எப்படி வாழ்ந்தாலும் அதெல்லாம் தப்பு இல்லைன்னு நினைப்பாங்க அவங்க. ஆனா நாம முஸ்லிம்ஸ், நமக்கு அல்லாஹ் நம்முடைய ரப்பு, அவனுக்கு ஒபே பண்றவங்க நாம. அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டுறதுக்கு நம்முடைய நபி அனுப்பி இருக்கிறோம். அந்த நபிக்கு நம்ம ஒபே பண்ணணும். நபி சொல்றாங்க, நம்முடைய தொப்புளிலிருந்து முட்டிக்கால் வரை கட்டாயம் மறைக்கணும். எல்லாரும் முன்னாடி கட்டாயம் மறைச்சுதான் இருக்கணும். ஆமா, அப்ப இந்த பாடி பில்டிங் அது இதுக்கு அடிக்ட் ஆயிட்டு எப்ப பார்த்தா நிறைய திங்கிறதுலயே கான்சென்ட்ரேஷன், அப்புறம் எப்ப பார்த்தா அதே மைண்ட் செட், உடம்ப வளர்க்குறேங்கிற பேர்ல தேவையே இல்லாம ஒருத்தர் ஆக்டிவா இருக்கிறதுக்கு, நல்லா ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, நார்மலா வேலைகள் செய்யறது, தேவையான அளவுக்கு ஹெல்த்தியான சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டா கூட ஹெல்த்தியா இருக்க முடியும். இன்னும் சொல்ல நிறைய சாப்பிட்டாதான் இன்னும் சோம்பேறித்தனம் கூட வரும். அப்ப இந்த மாதிரி கேட்டா ஜென்சி, கேட்டா நாம வந்து இந்த ஜெனரேஷன்ல Z ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி பெருமை அடிக்கிறதுலாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காபீர்களுடைய கலாச்சாரம். அதெல்லாம் விட்டு நம்ம தூரமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் அத்தனை பார்க்கறாங்கறத நம்பணும். அவருடைய அறிவுல எதுவுமே தப்பாது. அல்லாஹ் அனைத்தையும் வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அல்லாஹ்வுடைய அறிவு முழுமையானது, அதுல எந்த குறையும் இல்லை. நமக்கு கொஞ்சம் ஒரு விஷயத்தை அறிஞ்சுட்டா கூட அல்லாஹ் கொடுக்கறது தான். அல்லாஹ் நினைச்சாதான் கொடுப்பான். அப்ப அல்லாஹ்ட்ட தான் நம்ம இல்ம அறிவை கேட்கணும், நல்லதை அறியறதுக்கு ஆசைப்படணும், அல்லாஹ்வை அதிகமா இபாத் செய்யணும், அல்லாஹ்வோட உதவி கேட்கணும், அல்லாஹ்வுக்கு ஒபே பண்ணணும். நம்முடைய இல்ம, நம்முடைய அறிவை வச்சு பெருமை அடிக்க கூடாது. யாசீன், இங்க பாருங்க, யாசீன் அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆன்ல இருந்து 2 எழுத்து வச்சு அழகா உங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. நீங்க கவனிக்கணும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. நான் சொன்னது அந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஒரு ஞாபகம் உண்டு. குர்ஆன்ல இருந்து 2 எழுத்து அழகா எடுத்து அதுக்கு அதையே பேரா வச்சிருக்கிறாங்க உங்க ஃபாதர் மதர். அப்ப தீனை படிக்கிறப்ப நமக்கு அந்த ஆசையோடு படிக்கணும். அர்த்தம் நமக்கு தெரியாதுமா, அல்லாஹ் தான் இருக்குது. யாசீன் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய ஆயத்துல ஒண்ணு, நம்ம ஈமான் பண்ணணும். ஆனா அது 2 எழுத்தால் ஆனது. தமிழ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், எந்த டிரான்ஸ்லேஷன் அதுக்கு மீனிங் போட முடியாது. ஏன்னா அரபியில இருக்கிற 2 எழுத்து. ஆனா அல்லாஹ் அதை இறக்கிட்டா இல்லையா, குர்ஆன்ல வந்துருச்சு இல்லையா, அப்போ அந்த 2 எழுத்தை ஓதுனா கூட எவ்வளவு நன்மை, 20 நன்மைகள், 20 ரிவார்ட்ஸ். ஒருத்தர் குர்ஆன்ல இருந்து ஒரு எழுத்து ஓதினாலும் அதுக்கு 10 நன்மை. ஒருத்தர் சூரா யாசீன் எடுத்து யாசீன் அப்படி ஓதினாலும் 20 நன்மை கிடைச்சிடும், 20 ரிவார்ட்ஸ் கிடைச்சிடும், சவா அஜ்ர் கிடைச்சிடும். இப்ப கவனிங்க, நம்ம கிண்டல் கேலி பண்ண கூடாது அந்த மாதிரி, சரியா? நம்ம அல்லாஹ்வுடைய அந்த ஆயத்தை நினைவூட்டணும். அதுக்காக நான் யாசீன் சொன்னேன், அதனால தான் ஓதி காட்டினேன் அப்படி யாசீன் அப்படி. இங்க கவனிங்க, அப்போ அல்லாஹ்வுடைய இல்மில இருந்து தான் நம்ம எல்லாத்தையும் அறியறோம். நம்ம பெருமை அடிக்கூடாது. ஆனா அல்லாஹ்ட்ட அதிகமா இல்ம கேட்கணும்.
தீனுடைய அறிவை கேட்கணும். அதுக்கான ஒரு காலம், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எது இது. மாஷா அல்லாஹ் பாருங்க, ஆயத்துல் குர்சி நீங்க எத்தனை பேர் ஓதி இருக்கிறீங்க. ஆனா இப்ப அல்லாஹ் ஆயத்துல் குர்சி எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கா இப்ப தெரியுதா இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிற இந்த ஆயத்துல் குர்சியுடைய இந்த அல்லாஹ்வுடைய கலிமாத், அவனுடைய வார்த்தைகள்ல இருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது அல்லாஹ்வுடைய இல்மு எப்படிப்பட்டது. அவன் தான் அனைத்தையும் அறிந்தவன், அவன் அத்தனை பார்க்கிறான். நம்முடைய அறிவு லிமிட் ஆனது, அல்லாஹ்வுடைய அறிவுக்கு லிமிட்டே இல்லை, அன்லிமிட்டட். எல்லா அறிவும் அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. அதை நம்ம ஈமான் கொள்ளணும். எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அல்லாஹ் கொடுக்காம அந்த அறிவு கொடுக்காம அவருக்கு அந்த அறிவு கிடைச்சிருக்காது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI அப்படிங்கிறது அல்லாஹ் கொடுத்த அறிவு. மனுஷனுக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்துல அறிவை கொடுக்கிறான், மனுஷன் ஒண்ணு டிஸ்கவர் பண்றான், ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்றான். எந்த மனுஷன் ஆராய்ச்சி பண்றானோ அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் மௌத்த கொடுத்தா அவன் என்ன செய்ய முடியுமா? அப்பவே மௌத்தா போயிடுவான் இல்லையா? ஆனா அல்லாஹ் அந்த ஆராய்ச்சியில ஒரு விஷயத்த ஒரு ஒரு மனுஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு ஆயுள் லைஃபை கொடுத்து, அறிவையும் கொடுத்து, அதுக்கான பவர் கொடுத்து அல்லாஹ் தான் அந்த அறிவை கொடுக்கிறான். அப்ப இது எல்லாத்தையும் நாம இங்க நினைக்கணும். அல்லாஹ்வுடைய இந்த அறிவை நாம் இதுல தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டா, அல்லாஹ்வுடைய ஆற்றல் எவ்வளவு மகத்தானதுங்கிறது. அதுக்கு அடுத்தது வசிஅ குர்சியுஸ் ஸமாவாதி வல் அர்த் வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா வஹுவல் அலியுல் அஸீம். வசிஅ சூழ்ந்து சுற்றி வளைத்து இருக்கிறது. வசிய எது? குர்சியுஹு, அல்லாஹ்வுடைய குர்சி. அல்லாஹ்வுடைய குர்சினா என்ன? யார் சொல்றீங்க? கை தூக்குங்க. குர்சி என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய குர்சி என்பது என்ன? பாரி சொல்லுங்க. அல்லாஹ் குர்சி அப்படின்னு சொன்னா பாரி சொல்றாங்க அவன் உட்காரக்கூடிய சேர் அப்படின்னு. இல்ல இருக்கு, வேற யார் சொல்றாங்க? சஜ்ஜாத் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய படைப்பு, அது வந்து சந்தேகம் இல்லை. அல்லாஹ் தானே படைச்சிருக்கான் குர்சிய. ரையான் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே எதிரில் இருக்கக்கூடிய குர்சி. அது வந்து நீங்க சொல்றது எங்க இருக்குங்கிறது, அது 7 வானங்களுக்கு மேல இருக்குது. அந்த குர்சிக்கு கீழே தான் 7 வானம் 7 பூமி எல்லாமே, அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாமே இருக்கு. அதுக்கும் மேலதான் அரிசி இருக்குது. ஆனா அரிசி வந்து நேரா மேல இல்லை, எதிரில் இருக்குது. அந்த எதிரில் இருக்கிற அரிசிக்கு எதிரில் கீழே இருக்கிறதா குர்சி. இந்த குர்சிங்கிறது என்ன அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய பாதங்களை வைக்கிற இடம். அதனால இதை ஃபுட்ஸ்டூல் சொல்லுவாங்க. அல்லாஹ் தன்னுடைய பாதங்களை வைக்கின்ற இடம், பாதத்தலம். இதைத்தான் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, அவங்களுடைய சஹாபி அப்துல்லா இப்னு அப்பாஸ், பேர் என்ன? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, குர்சி என்றால் அல்லாஹ்வுடைய பாதங்கள் வைக்கின்ற இடம்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய பாதங்கள் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அல்லாஹ் தான் மிக அறிஞ்சவன். நேற்று கூட சொன்னேன்ல, அல்லாஹ்வுடைய கைகள் அப்படின்னா அல்லாஹ் தான் அறிஞ்சவன், நமக்கு தெரியாது. நம்ம கைகளை கற்பனை பண்ணக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதங்களே அல்லாஹ்வுடைய சிஃபத், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுக்கு இருக்கிற அட்ரிபியூட். எதையுமே நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, எதோடு கம்பேர் பண்ணக்கூடாது. நாமளா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் திங்க் பண்ண கூட கூடாது. ஏன்னா நம்முடைய அறிவு அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அல்லாஹ் எந்த அளவுக்கு அறிவு கொடுக்குறோம் அந்த அளவுக்கு தான் அறிவுன்னு சொன்னோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய குர்சியை பத்தி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு, அந்த அளவுக்குள்ள அறிவு எவ்வளவு தெரியுமா? வசிஅ குர்சியுஸ் ஸமாவாதி வல் அர்த். இதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அறிவு குர்சியை பத்தி. ஏன்னா அவனுடைய குர்சி வானங்கள் பூமி அத்தனை சுத்தி வளைச்சிருக்கிறான். அப்படின்னா என்னன்னா, குர்சி இருக்குதுல்ல, அதுக்கு அடியில கீழே இருக்கிறதா வானங்கள் எல்லாம் பூமிகள் எல்லாம். இப்ப நினைச்சு பாருங்க, இப்ப கவனமா கேளுங்க. வசிய குர்சியுஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ்வுடைய குர்சி வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கி எல்லாத்தையும் உள்ள வச்சு அப்படி எல்லாமே அதுக்கு கீழே தான் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றாங்கல்ல. இப்ப நினைச்சு பாருங்க, இந்த பூமி எவ்வளவு பெருசு. பூமியை பார்த்தா சின்னதா தெரியுதா பெருசா தெரியுதா? பெருசு.
இதை கீழே பார்த்தா இதோட எல்லை எங்கன்னு தெரியல நமக்கு. நம்ம சுப்ஹானல்லாஹ், கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான உயிரினங்கள், கோடிக்கணக்கான உயிரினங்கள் எல்லாம் இந்த பூமியில வாழும். பெரிய கடல்கள், ஓஷன்ஸ், இவ்வளவு ஆழமான ஓஷன்ஸ். கடல்ல இருக்கிற மீன்கள் எவ்வளவு பெருசு, இந்த பூமி அவ்வளவு பெருசு, விசாலமா இருக்குது. மேல பார்த்தா வானம், வானம் எவ்வளவு பெருசா இருக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். வானத்துல எந்த தூணையும் பார்க்க முடியல. பறந்தா பறந்துகிட்டே இருக்கலாம், பறந்து போயிட்டே இருக்கலாம். அவ்வளவு பெரிய வானம். சேட்டலைட்ல போறவங்க போறாங்க, சுத்துறாங்க 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 சுத்துறாங்க, சுத்திட்டு கடைசியில வந்துடுறாங்க. அவ்வளவுதாங்க, முடியலைங்க. திரும்ப நாங்க போய் ஆராய்ச்சி பண்ண போனாங்க. எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் சுத்திக்கிட்டே இருப்பாங்க, முடிவுக்கு போக முடியாது அவங்களால. பூமி இவ்வளவு பெருசு, வானம் எவ்வளவு பெருசு. இப்ப நினைச்சு பாருங்க, பாக்குற ஒரு வானம் மட்டுமா இருக்கு, நிறைய வானம். மொத்தம் எத்தனை? 7. பாக்குறது 1, அதுக்கு மேல இன்னும் 6 இருக்குது. இந்த வானம் இவ்வளவு பெருசுனா இன்னும் எவ்வளவு பெரிய வானங்கள் அல்லாஹ் படைச்சிருக்கான். அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல. இந்த பூமி இவ்வளவு பெருசுனா இதுக்கு கீழே இந்த பூமிகள் இருக்கு, 6 பூமி. சுப்ஹானல்லாஹ், 7 வானம், 7 பூமி. இவ்வளோ பெரிய வானங்கள், பூமி எல்லாமே குர்சிக்கு அடியில் இருக்குது. அப்ப குர்சி எவ்வளவு பெருசு இருக்கும்? சுப்ஹானல்லாஹ், cannot imagine. நம்மளால கற்பனை பண்ண முடியாது. குர்சி எவ்வளவு பெருசா இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய பாதம் வைக்கின்ற இடம். இப்ப கவனமா கேளுங்க, இந்த குர்சி இருக்குல்ல, இதுதான் முக்கியம். இந்த குர்சி, அதுக்கு மேல இருக்கக்கூடிய அர்ஷ் எதிரில் இருக்கு சொன்னேன் இல்லையா, அந்த அர்ஷுக்கு முன்னாடி இந்த குர்சி எவ்வளவு பெருசு தெரியுமா? அல்லாஹ்வுடைய குர்சி ஒரு பெரிய டிசர்ட், ஒரு பெரிய பாலைவனம்னு வச்சுக்கங்க. வெறும் எங்க பார்த்தா மண்ணு, பாலைவனம். அந்த பாலைவனத்துல ஒரே ஒரு ரிங்கு, ஒரு மோதிரம், ரிங். அந்த ரிங்கை தூக்கி போடுறீங்க, ரிங்கே பாக்குறீங்க, பாலைவனத்தை பாக்குறீங்க. அவ்வளோ பெரிய பாலைவனத்துக்கு முன்னாடி இத்தனோண்டு ஒரு ரிங்கை போட்டா, அந்த ரிங்கு அந்த பாலைவனத்துக்கு முன்னாடி எவ்வளவு அற்பமோ, எவ்வளவு சில்லிய சின்னதா இருக்குமோ, அந்த மாதிரி சின்ன ஒரு பொருள் தான் அர்ஷுக்கு முன்னாடி குர்சி. சுப்ஹானல்லாஹ். அதாவது அர்ஷுக்கு முன்னாடி குர்சி எவ்வளவு சின்னதுன்னா, பெரிய பாலைவனத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணா ஒரு ரிங்கு எவ்வளவு குட்டியும் ரிங்குங்க இது. அல்லாஹ், எவ்வளவு பெரிய பாலைவனம் அப்படின்னு நினைப்போமா இல்லையா? அது போல அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னாடி, மேலே இருக்கக்கூடிய அர்ஷுக்கு முன்னாடி எதிரில் இருக்கிற அந்த குர்சி எப்படிப்பட்டதுன்னா, சின்ன ஒரு ரிங்கு மாதிரி ஒரு குட்டி பொருள், அவ்வளவுதான். ஆனா அந்த குட்டி பொருளுக்கு கீழதான் 7 வானங்களும் 7 பூமி இருக்குது. இப்ப இந்த குர்சி இவ்வளவு அற்பமானதுன்னா அர்ஷ் எவ்வளவு பெருசு இருக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அர்ஷ் எவ்வளவு பெருசு கற்பனை பண்ண முடியுதா உங்களால? we cannot. குர்சி இவ்வளவா? அப்ப அர்ஷ், சுப்ஹானல்லாஹ், அர்ஷ் பெருசா, பெருசு பெருசு, அவ்வளோ பெருசு. அல்லாஹ் அறியும் அது எவ்வளவு பெருசு. இப்ப நினைச்சு பாருங்க, அந்த அர்ஷை படைத்த அல்லாஹ் எவ்வளவு பெரியவன். அல்லாஹு அக்பர். சொல்லுங்க, அந்த அர்ஷை படைத்தவன் அல்லாஹ் எவ்வளவு பெரியவனா இருப்பான். அதனால அல்லாஹ் அக்பர்னா என்ன? அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹ்வுடைய நேம்ல ஒண்ணு அல் கபீர், மிக பெரியவன். அல் கபீர், அக்பர்ங்கிறது அல்லாஹ்வுடைய நேம் இல்ல, அதுக்கு அர்த்தம் வந்து பெரியவன் அர்த்தம். அல் கபீர்ங்கிறது அல்லாஹ்வுடைய நேம், அல் அஸ்மாஉல் ஹுஸ்னால. அந்த அர்ஷை படைத்தவன் அல்லாஹ் மிக 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 பெரியவன். அல்லாஹு அக்பர். அந்த அல்லாஹ்வுக்கு இவ்வளவு பெரிய குர்சியை படைச்சிருக்கிறான்னு, 7 வானங்கள் 7 உள்ளடங்கி இருக்கிற பெரிய குர்சி. வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா, அந்த குர்சியையும் அந்த வானங்கள் பூமி அத்தனையையும் பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது, அதுக்கு தேவையானதுபடி அதை இயக்கிறது, அது கஷ்டமா? அல்லாஹ்வுக்கு அது கஷ்டமே இல்லை. பாருங்க, அவனுடைய குர்சி எனும் பாதத்தலம்
வானங்களை பூமியை விட விசாலமானது. அந்த இரண்டை பாதுகாப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்காது. அல்லாஹ்வுக்கு கஷ்டமே இல்லை. எது? இந்த வானங்களை பூமியை எல்லாம் பராமரிக்கிறது, குர்சி, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது, பாதுகாக்கிறது அல்லாஹ்வுக்கு கஷ்டமே இல்லை. ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. நாம நம்முடைய லெவல் என்ன தெரியுமா? நம்மை பார்த்துக்கிறதே கஷ்டமா இருக்கு நமக்கு. நம்மை பார்த்துக்கிறது, நம்முடைய தேவையை பார்த்துக்கிறது, நமக்கு தேவையான சாப்பாடு, தேவையான ட்ரெஸ், இன்னும் சிலருக்கு குளிக்கிறது கஷ்டம், சிலருக்கு ஒண்ணுக்கு போனா கழுவுறதுக்கு கஷ்டம், நின்றுகிட்டு அடிச்சுட்டு அப்படி வரணும். நாவுதுபில்லாஹ். அப்ப இந்த மாதிரி இல்ல, அல்லாஹ் தஆலா அத்தனையும் அவன் தான் பராமரிக்கிறான். அவன் தான் அல்லாஹ் அல் கபீர், அல் அலீம் மிக உயர்ந்தவன், அல் அதீம் மிக மகத்தானவன். அதனால தான் பாருங்க ஆயத்துல் குர்சியுடைய கடைசியில் அல்லாஹ் இதை சொல்லிட்டு வஹுவல் அலியுல் அதீம் என்று சொல்றான். ஃபர்தி கேளுங்கம்மா, உட்கார்றது கஷ்டமா இருக்குது, அல்லாஹ் அத்தனை பாதுகாக்கிறான். உட்கார்ந்து கேட்கறது கஷ்டமா இருக்குதா? ஃபர்தி அப்படி பின்னாடி இப்படி இருக்கலாம். கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய நேம்ஸ்ல ரெண்டு நேம் அல்லாஹ் சொல்லி முடிக்கிறாங்க. வஹுவ அல் அலி, அல் அலினா மிக உயர்ந்தவன், மிக மிக உயர்ந்தவன். அல் அதீம் மிக பெரியவன். அவன்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ்வுடைய நேம்ஸ்ல பாருங்க, மேல நம்ம பார்த்தோம் அல் ஹை அல் கய்யூம், அதே மாதிரி இங்க கீழ கடைசில முடிக்கும் போது அல் அலி அல் அதீம். இந்த நாலு நேம்ஸ் இங்க நம்ம பார்த்தோம். அதோட மொத்தம் ஆயத்துல் குர்சில 5 நேம்ஸ் இருக்குது. யார் சொல்றது 5 நேம்ஸ் என்ன இருக்குதுன்னு? மறுவான் சொல்லுங்க. மொத்தம் 5 நேம்ஸ். ஆனா பாருங்க அல் அல் ஹை அல் கய்யூம் அல் அலி அல் அதீம் 4 நேம். இன்னொரு நேம் என்ன? அல்லாஹ். அதுதான் ஃபர்ஸ்ட், எல்லாத்துக்கும் முதலாவது. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இதுதான் அல்லாஹ்வை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆயத்துல் குர்சியில இருந்து கிடைக்கக்கூடிய ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லியிருக்க மெசேஜ். இன்னும் நம்முடைய உலமா ஸ்காலர்ஸ், அஹ்லு சுன்னா, சுன்னாவை பின்பற்றக்கூடிய சலஃபுடைய பாதையில, நம்முடைய சஹாபாக்களுடைய பாதையில இருக்கிற ஸ்காலர்ஸ் ரொம்ப அழகான தஃப்சீர்ல எழுதியிருக்கிறாங்க, தனித்தனி புக்கே எழுதியிருக்கிறாங்க. அந்த ஒரு ஆயத்துக்கு பெரிய புத்தகம் எழுதியிருக்கிறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி. ஆகவே நாம ஆயத்துல் குர்சி இவ்வளவு அல்லாஹ்வை பற்றி இவ்வளவு விஷயம் அதுல இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை திரும்ப நம்ம படிச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணணும். அல்லாஹ்வுடைய தௌஹீத், அல்லாஹ் தான் இபாதத்துக்குரியவன். அதனால அல்லாஹ் லா இலாஹ இல்லஹு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவனை தவிர வேறு யார் வணக்கத்திற்கு யாரும் இல்லை. அவன் தான் என்றும் உயிருள்ளவன், என்றும் நிலையானவன். அவனுக்கு தூக்கம் கொஞ்சமும் இல்லை, குட்டி தூக்கம் இல்லை, நிலையான தூக்கம் இல்லை. அதே மாதிரி அவன் வானங்கள் பூமி அத்தனை அவனுக்கு தான் சொந்தம். அவனுக்கு முன்னாடி யாரோடைய அனுமதி இல்லாமல் பேசக்கூட முடியாது. அவனுடைய அறிவு எல்லாத்தையும் சூழ்ந்து இருக்குது. அவன் தான் எதிர்காலம், இறந்த காலம், பாஸ்ட், ஃபியூச்சர் அத்தனை அறிந்தவன். அவன் அறிவு கொடுக்காம நமக்கு எதிலையும் கொஞ்சம் கூட அறிய முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அவனுடைய குர்சி வானங்கள் பூமி அத்தனை சூழ்ந்து இருக்குது. அந்த குர்சியின் மீது அல்லாஹ் அவன் பாதங்கள் வைக்கிற இடம் அது. அதெல்லாம் அந்த வானங்கள் பூமி எல்லாம் பார்த்துக்கிறது அல்லாஹ் கஷ்டமே இல்லை. அல்லாஹ் அத்தனையும் இயக்கி கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவன். அவன் தான் அல் அலி மிக உயர்ந்தவன், அல் அதீம் மிகப்பெரியவன், மிக மகத்தானவன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஓகே, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஆயத்துல் குர்சி இந்த ஃபுல் மீனிங்கை யாரு இன்ஷா அல்லாஹ் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க, பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த மஜ்லிஸை இப்போ நிறைவு செய்யறோம். அடுத்த நெக்ஸ்ட் செஷனுக்கு அடுத்த டைம் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.